ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, நாளைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை திருமலையில கூட்டம் என்ன மாதிரி இருக்கு, பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ க்ரௌட் எப்படி இருக்கு, தரிசனம் போறவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதே போல டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்ப்போம். கடைசியா நம்ம ஷேர் பண்ணி இந்த வீடியோலையுமே சொல்லியிருப்போம், டிசம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ஓபன் ஆகும்போது 29, 30, 31ஆம் தேதிகளுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகல, பிளாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அது வந்து துவார தரிசனம் அப்படிங்கிறதுனால அதோட புக்கிங் வந்து இப்போ ரிலீஸ் ஆகாது, நாங்கள் அதுக்கான அப்டேட்டை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைம் 10 நாட்கள் இந்த வைகுண்ட துவார தரிசனம் இருக்குமா இல்லை வந்து 2 நாள் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஜனவரியிலே டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். அதை பற்றி இந்த பிரம்மோற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்களும் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணப்போ தர்ஷன் போயிருந்தீங்கன்னா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வாகன சேவை பார்த்தீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க இதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைம் 7:45 ஆகுது. 2695 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல அப்டேட் ஆகிருக்கு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட கவுண்டிங் வந்து தெரியுங்க. நாளைக்கான டிக்கெட்ஸ்ல அவைலபிள் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாங்கிக்கோங்க. 7 மணியோட ஸ்டேட்டஸ் படி அலிப்பிரி செக் பாயிண்ட்லாம் க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டுங்க. புரட்டாசி 2வது சனிக்கிழமைக்கு தரிசனம் பார்க்கறதுக்காக நீங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை திருமலையில் இருக்கீங்கனாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர் அங்கே தர்ஷன் போயிட்டா இருக்கக்கூடிய அப்டேட் ஆகட்டும், எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து தர்ஷன் போகிறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு. நம்ம ஸ்ரீவாரி விட்டு டோக்கன் வாங்கினா மட்டும்தான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ண தேவையில்லை. அதே போல நமக்கு திருமலையில PAC 5 வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர முதலமைச்சர் அவர் வந்து திறந்து வச்சுட்டாரு. இதோட லாக்கர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திருமலையில் இதுக்கு முன்னாடி 4 PACகள் இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ரூம் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட திங்ஸை லாக்கர்ஸில் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய காமன் ஹால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். PAC 5 வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸோட கட்டினாங்க. அது வந்து பிரம்மோற்சவத்துக்கு வரக்கூடிய முதலமைச்சர் அதை திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திறந்து வச்சு பக்தர்களோட பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. நீங்களும் லாக்கர் எடுத்திருந்தீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நேற்று ஒருத்தவங்க தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ ½ அன் ஹவர்லேயே வந்து நாங்கள் வந்து தர்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026க்கான டைரியும் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ டைரி கேலண்டர்ஸ் வந்து முதலமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் வந்து தர்ஷன் போகிறீங்கன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைனும் மேபி பிரம்மோற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிள் அப்டேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் சுமார் 12லேருந்து 16 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டாக இருக்கு. நேற்று 67,388 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் 16 தான், வெளியில லைன் இல்லை. மேபி இன்னைக்கு க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாளைக்கு புரட்டாசி 2வது சனிக்கிழமை. தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாதவங்க நேரடி சர்வதர்ஷனம் தான் போவாங்க. நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சா எஸ்எஸ்டி டோக்கன் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்ம வந்து நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் வந்து ஜாயின் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததான் முதலமைச்சர் அவரால் புதுசாக என்னென்ன விஷயங்கள் திருமலையில் திறந்து வைக்கப்பட்டுச்சு அப்படின்றதுக்கான தகவல் பார்க்கலாம். பக்தர்கள் கூட்ட நெரிசலை கண்காணிக்கவும், வரிசை மேலாண்மை மற்றும் உடனடி பிரச்சனைகளை தீர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைந்த பொதுக்கட்டளை கட்டுப்பாட்டு மையத்தை முதல்வர் அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு. பக்தர்களின் கூட்ட நெரிசல், வரிசை மேலாண்மை மற்றும் உடனடி பிரச்சனைகளை தீர்க்கும் நடவடிக்கைகளை கண்காணித்த ஒருங்கிணைந்த கட்டளை கட்டுப்பாடு மையம் வந்து பாத்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. தொழில்நுட்பத்தின் கூடிய வரிசை மேலாண்மைக்கான ICSC மையம், ICC மையத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதாவது PAC 5 திறந்து வச்சதுக்கு அப்புறமா வைகுண்டம் கீ வளாகத்துல ICC மையத்தை முதலமைச்சர் அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு. இதுல வந்து அறக்கட்டளை அமைச்சர் ஸ்ரீ அனம்ராம நாராயண ரெட்டி, மனிதவள மேம்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இந்நிகழ்ச்சியில பேசின முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. முன்னதாக செயற்கை நுண்ணறிவு
பகுப்பாய்வு மற்றும் இயந்திர கற்றல் ஆகியவற்றின் உதவியுடன் காத்திருக்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையை அடையாளம் காணப்பட்டு அதற்கேற்ப வரிசை மேலாண்மை மேற்கொள்ளப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா விளக்கியிருக்காங்க. பக்தர்கள் காத்திருக்கும் வரிசை வளாகங்கள்ல ஆன்மீக வீடியோக்கள் மற்றும் ஸ்ரீவாரியின் வரலாறு காட்டப்பட வேண்டும்னு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. தடை செய்யப்பட்ட பொருட்கள் திருமலைக்கு கொண்டு வரப்படுவதை உறுதி செய்ய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்த கட்டளை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிப்பு விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கட்டளை கட்டுப்பாட்டு மையத்துடன் இணைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்களோட உதவியில அலிப்பிரியில நெரிசல் வெப்ப வரைபடங்களை கண்டறிந்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரியின் 7 மலைகளும் 7 வண்ணங்களால் பசுமையால் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கோயில்கள் மட்டுமே மன அமைதி காண முடியும் என்றும் கோயில்களின் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வந்து பரிந்துரை சொல்லியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒவ்வொரு கியூலையும் வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோலுமே வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு புதிய விஷயத்தை வந்து இனாக்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில் இருக்கக்கூடிய PAC 5 வந்து முதலமைச்சர் அவரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அதே மாதிரி ஆய்வு செஞ்சு அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமலையில் ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு புதிய தங்கு விடுதி சமுதாயம் கிடைத்துள்ளது. இதில் வந்து யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றதும் இது எவ்வளோ செலவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த புதிய தங்குமிட சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 16 டார்மிட்டரிகள் இருக்குது, 2400 லாக்கர்ஸ் இருக்குது, 24 மணித்தியாலமும் உங்களுக்கு வெந்நீர் வந்து கிடைக்கும். இந்த வசதிகள் எல்லாமே இதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 80 பக்தர்கள் வந்து நம்ம கல்யாண கட்டால வந்து முடிக்காணிக்க கொடுக்கக்கூடிய வசதியும் இதில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 216 கழிப்பறைகள் இருக்குது, குளிக்கக்கூடிய இடம் 214 குளியலறைகளும் இருக்குது. இதில் 12 உடல் ஊனமுற்றோருக்கான அந்த கழிப்பறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தளத்திலையும் RO வசதி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய PACயை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காவது ரூம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே லாக்கர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட திங்ஸை வச்சுட்டு கூட நம்ம தர்ஷன் போகலாம். காமன் ஹாலில் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதோட ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது பக்தர்களுக்கு ரூம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஆதார் கார்டு வச்சு இங்கே நம்ம லாக்கர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்யாண கட்டாவோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லாக்கர்ஸு. அப்புறம் இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த PAC 5க்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மேபி வந்து சிங்கிளாக போகிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி PACs வந்து பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக திருமலைக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு ஆந்திரா முதலமைச்சர் அவர் வந்து வந்தாங்க. ஸோ வந்து பட்டு வஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரெஸ் ரிலீஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுமே நம்மளோட டெலிகிராம் சேனல் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறமா வந்து எங்கள் டைரிஸ் கேலண்டர்ஸ் இதெல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலையோட புனிதத்தை பாதுகாக்கிறது தான் எங்களோட முதன்மையான முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமலையின் புனிதத்தை மற்றும் பாதுகாப்புக்கு முதலிடம் கொடுப்பதாக முதலமைச்சர் அவர் வந்து சொல்லியிருக்காரு. வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அன்னப்பிரசாதம் குறித்து அவர் வந்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு முன்னு மறைந்த NT ராமாராவ் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நற்செயல் இன்று பல மடங்கு விரிவடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதத்தை வழங்கி வருகிறோம் என்றார். இந்த சேவையை அனைத்து தேவஸ்தான கோயில்களுக்கும் விரிவுபடுத்துமாறும் தேவஸ்தான தலைவர் வந்து வாரிய உறுப்பினர்களுக்கும் வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அறக்கட்டளை மூலமாக வந்து எவ்வளோ வந்து நன்கொடை கிடைச்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த அன்னப்பிரசாதம் சேவை வந்து எப்படி வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கேலண்டர்ஸ் டைரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய TTDயோட புக் ஸ்டாலில் ஸ்டாக் இருக்க வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய இடங்களை அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஒவ்வொரு நாளுமே காலையிலையும் சாயந்தரமும் நமக்கு வாகன சேவா வந்து இருக்கும். ஸோ நீங்களும் வந்து வாகன சேவா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னை, திருச்சி, தஞ்சை, சேலம், கோவை, மதுரை, காரைக்குடி, கும்பகோணம், நாகை, செங்கோட்டையிலிருந்து திருப்பதிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க TNSTC வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த பிரம்மோற்சவம் டைமில் போகிறீங்கன்னா இந்த பிளேசஸ்லேருந்து தமிழ்நாடு பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
அதுக்கு அடுத்ததா திருமலைக்கு 2 வீலர்ஸ்ல தர்ஷன் போகக்கூடிய பக்தர்களை இதை நோட் பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி நாளைக்கு நைட்டு 9 மணிலேருந்து 29ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும் நமக்கு கருட சேவைன்றதுனால காட் ரோட்ல 2 வீலர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இதில் வந்து 5 ஃப்ளோர்ஸ் வந்து இருக்குது. இந்த நியூ பிஏசியில் மொத்தமாக 4000 மெம்பர்ஸ்க்கு வந்து அக்கமடேஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பிளாக்ஸு 5 ஃப்ளோர்ஸ் வித் 2 பிளாக்ஸ் வந்து இருக்குது. 2500 லக்கேஜ் அதாவது லாக்கர்ஸ் வந்து இருக்குது. 1500 மெம்பர்ஸ் வந்து டைனிங் ஹால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆரோ ஃபில்டர் வாட்டரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 16 டார்மிட்டரி ஹால்ஸும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.